இங்கே ஒரு கொலை நடக்குது. இவர் தான் போலீஸ் ஆஃபீஸர். இவரோட நெய்பர் தான் இறந்துருக்காங்க. ஒரு அம்மா இறந்துருக்காங்க. ஸோ எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆக்சுவலி சூசைட் பண்ணியிருக்காங்க. விஷம் குடிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் படித்து பார்க்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு எழுதின லெட்டர்ஸ்லாம் தெரியுது. இந்த மாதிரி பொண்ணு கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா, நீ வாமா வீட்டுக்கு அப்படிலாம் சொல்கிற மாதிரி தான் அந்த லெட்டரில் இருக்குது. நாங்கள் அவளை எதிர்பார்த்துட்ருக்கோம் வாமா அப்படிலாம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கோச்சிட்டு போனதுலேருந்து எல்லாமே இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு எங்கே இருக்குது, நர்சிங் படிக்க போயிருக்கு போல இருக்குது மேங்களூருக்கு, அதுக்கப்புறம் வரவே இல்லை, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், அவள் மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு, ஸோ அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. பக்கத்தில் அனிருத்துன்னு ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட தான் இப்போதைக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கார். மற்றபடி அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. ஹஸ்பண்டும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி செத்துட்டாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. அது நின்றுடுச்சு. அதனால் அந்த பொண்ணும் கோச்சிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணால் தான் கல்யாணம் நின்றுச்சு. அதனால் அவங்க அப்பா விரட்டி விட்டுட்டார் அந்த பொண்ணை. ஒரு தடவை வந்தப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்றாங்க. இவர் அந்த லெட்டர்லாம் எடுத்துகிட்டு சரி எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா இவங்கக்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்தாங்க, எல்லாமே யோசிக்கிறாங்க. இப்போ இந்த அனிருத்துன்ற பையன் வர்றான், பக்கத்தில் இருக்கிற அந்த பையனுக்கு இது எதுவுமே தெரியாது. அந்த பையன் நான் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஆண்டி என்ன இன்னும் லைட் போடவே இல்லை அந்த ஆண்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. என்னது இறந்துட்டாங்களா, சூசைட் பண்ணிட்டாங்களா, நம்பவே முடியலையே, ஆண்டி சூசைட் பண்ணுற அளவுக்கு கிடையாது, கோழை கிடையாது அப்படின்றாங்க. இல்லைப்பா, நீ போனதுக்கப்புறம் உன்னை காண்டாக்ட் பண்ண நிறைய ட்ரை பண்ணோம். சரி அவங்க பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமாப்பான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. சரின்ட்டு அந்த பையனும் போகிறான். அந்த பையனும் ரொம்ப கவலையாயிடுறான். அப்புறம் இவன் அந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கிறான். அப்போ லெட்டர்ஸ் படிக்கும்போது ஆண்டி சொல்கிறாங்க, நான் உனக்காக இந்த பலாப்பழம் கொடி ஒன்று வளர்த்திருந்தேன், இப்போ அதில் பலாப்பழம்லாம் வந்திருக்குமா, நீ வந்தால் தான் உனக்கு அதை ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் அப்படிலாம் லெட்டரில் எழுதியிருக்காங்க. அப்போ எல்லாமே படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அந்த பொண்ணை பார்க்கணுன்ட்டு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுட்டு கடைசி எல்லாமே பண்ணும்போது, ஃபியூனரல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கார். ஸோ நான் விசாரிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் தெரிஞ்ச இடத்துலலாம் எப்படி அந்த எந்த காலேஜில் படித்தது அந்த பொண்ணு எல்லாமே விசாரிக்கிறாரு. சரி ஃபோட்டோஸ்லாம், பழைய ஃபோட்டோஸு, ஐடி கார்டெலாம் பார்க்குறாரு. காலேஜோட ஐடி கார்டு இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த காலேஜோட பிரின்சிபால் கால் பண்ணுறாங்க. அப்போது அந்த பிரின்சிபால் மேடம் சொல்லுது, அந்த பொண்ணா அனிதாவா, அனிதா கொஞ்சம் ட்ரபிள் மேக்கர் தான், கொஞ்சம் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாள். நான் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க எனக்கு விரும்பலை, நான் வேணால் அலுமினி லிஸ்ட் கொடுக்குறேன், ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இவன் விசாரிச்சிட்ருக்கான். அப்புறம் என்ன, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அவள் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸு அங்கெல்லாம் விசாரிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ஷன்ஸ் கிடச்சி, ஸோ ஒரு பொண்ணை மட்டும், ஸ்ருதின்ற ஒரு பொண்ணை மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருந்தா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி